குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவை கொண்டே முதியோர் இல்லத்துல கொண்டே தள்ளிட்டு வந்துடுறது. ஈமுசை தாங்க முடியல அப்படின்னு கொண்டே முதியோர் இல்லத்துல கொண்டே தள்ளிட்டு வந்துடுறது. வீட்டுல ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை. புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை இயல்பான விஷயம் தான். என்ன சண்டை அப்படின்னா பொண்டாட்டி சொல்லியிருக்கா உங்க அம்மாவை கொண்டே முதியோர் இல்லத்துல கொண்டே விட்டுரு, இல்லன்னா என் புள்ளைய தூக்கிக்கிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன்னு ஒரே சண்டை வீட்டுல. இது அம்மாவுக்கு தெரிஞ்சும் கூட அதை தெரியாத மாதிரியே அப்படியே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் பெரிய சண்டையா முத்தி போச்சு. முத்தி போனோடனே பையன் போய் சொல்லியிருக்காரு அம்மாட்ட, அம்மா இந்த மாதிரி ஒரே வீட்டுல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு முதியோரத்துல கூட. அம்மா ஒண்ணுமே சொல்லல. சரிப்பா என்னன்னாலும் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேணாம், என்னைய கொண்டு அங்கேயே விட்டுருப்பா, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. பிள்ளைக்கு மனசு ரொம்ப தாங்கல. 10 மாசம் சம்பந்தம் எடுத்து பெத்து நமக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி நமக்கு ஒரு வீட்டை கட்டி நமக்கு திருமணமும் பண்ணி வச்சு கடைசியில அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு பார்க்க முடியாத ஒரு நிலைமையா இருக்கே அப்படின்னு மனவேதனையோட அழுதுகிட்டே கொண்டே முதியோர் இடத்துல விட்டுருக்காரு. விட்டுட்டு திருப்பி வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாரு. அதான் கொண்டாட்டியும் கேட்டேன், ஏங்க போகும்போது அழுதுகிட்டே போனீங்க, வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னு கொண்டாட்டி கேட்டுருக்கு. அப்பதான் புருஷன் சொன்னாரா, ஒண்ணுமில்ல எங்க அம்மா முதியோர் இல்லத்துல விடலாம்னு நான் போனேன், அங்க உங்க அண்ணே உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு முதியோர் இல்லத்துல சேர்க்கலாம்னு வந்திருந்தாரு. அப்ப பாக்கும்போது அப்பதான் நினைச்சேன் பரவாயில்ல நம்ம அம்மாவுக்கு ஒரு துணை வந்துருச்சு, எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் அவங்க அங்கேனாவது போய் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்குவாங்களேன்னு நினைச்சேன். சந்தோஷமா இருந்துச்சு, அதனால திரும்பி வந்தேன் நான். அப்ப பாருங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல். நம்ம என்ன ஒருத்தருக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வந்து சேருமா. அதுதான் இந்த கதையினுடைய எடுத்துக்காட்டை பத்திங்களா. இந்த இவங்க என்ன பண்ணாங்க, உங்க அம்மாவை கொண்டே முதியோர் இல்லத்துல சேர்க்க சொன்னாங்க, ஆனா அவங்க அம்மாவே முதியோர் இல்லத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்களா அது மாதிரி அப்பா அம்மாவெல்லாம் அப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது எப்படியெல்லாம் நம்ம அப்பா அம்மா நம்மளை பாத்துக்கிட்டாங்களோ அது மாதிரிதான் அவங்க வயசாக வயசாக அவங்களாம் நமக்கு குழந்தை மாதிரி. அது மாதிரிதான் அவங்களை நம்ம பாத்துக்கணும். அப்படிலாம் அப்பா அம்மா எல்லாரும் வணங்கிட்டு காவலுக்கு போனாலும் கூட எங்க மையங்கெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க வீட்டுல. அதுக்கு என்ன பண்றது, இப்ப எல்லாம் பண்றது ஒருத்தரும் அப்பா அம்மாவெல்லாம் கவனிக்கிறதில்ல பாக்குறதில்ல. அம்புட்டு தான் தருதலைகளா யாரு இல்ல உங்களைத்தான் கையை காமிச்சு இல்ல நான் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். சொல்லலாம்ல சொல்லிருப்பேன். பாக்குறவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க, இந்த பிள்ளை யாரு ஊருக்குள்ள வந்துகிட்டு யாரு ஊரு சோத்த நல்லா தின்னு விட்டு நம்மளவே தருதலைங்குதே, இந்த பிள்ளைக்கு திமுரு தானே கட்டி வைங்க அந்த கருவ மரத்துல பின்னாடி அப்படின்னு அவங்க சொல்லிடக்கூடாது. அவங்க சொல்றாங்க நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படிலாம் ஒருவேளை சொன்னாங்கன்னா கட்டி வச்சாங்கன்னா ஆபத்து யாருக்கு, எனக்கு தான் ஆபத்து. உங்க பக்கம் கையை காமிச்சா நாங்களா உளுத்த போயிடுறது 4 பேரும். ஏப்பா அப்படி சொல்றீங்க, உங்க பக்கம் கையை காமிச்சா நீங்களே என்ன நினைப்பீங்க, நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல சொல்லிருச்சு அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு போயிருவீங்க. அதனால உங்க பக்கம் கையை காமிச்சோன்னே. ஆனா அதுலயே ஒரு ஆளை சொல்லலாம் ஆள் இருக்கு இருக்கு. ஆமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்பாவோட வார்த்தைக்கு எனக்கு காவலுக்கு போகணும். காவலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி அப்பா பறவைகளை எப்படியெல்லாம் விரட்டணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன்.